உங்க மாப்பிள்ள வாய அருமாள் வாய் மாதிரி இருக்குண்ணா பெருசா. உனக்கு என்ன தெரியுமா பாவம் பண்ணான்னு தெரியுண்ணா. வாயை பெருசா படுத்து கையை சின்னதாக்கி விட்டாரு. வாய்க்கும் கைக்கும் சம்பந்தமே இல்லை பத்தியா இல்லையா? நாட்டுக்கோழி விட்டு பாருங்க, அழகா தலைச்ச கோழி விட்டது போல இருக்கு. அடே இந்த போட்டியில நான் செவிச்சு மாப்பிள்ள தோத்துட்டாருன்னா இந்த பானையை வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். இந்த பனிஷ்மெண்ட் வந்து நம்ம சில பிள்ளைல நிறைய தடவை பண்ணிருப்போம். எனக்கு தெரிஞ்ச எதுவும் கிச்சன் டெய்லி செய்வான்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள தோத்துட்டாருன்னா செத்து சுண்ணாம்பு ஆக போறாரு, அது மட்டும் உறுதி. அனைவருக்கும் வணக்கம். விகேஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்னா, காரைக்கால் கடல் நண்டை வாங்கி சூப்பரான நண்டு கிரேவி பண்ணிருக்குங்க. பத்தாவதுக்கு நாட்டுக்கோழி முட்டை இருக்கு, அதோட 3 பிளேட் ஒயிட் ரைஸ் இருக்குங்க. இது எல்லாத்தையும் பெரட்டி உருட்டி அடிக்க போறோங்க. இன்னைக்கு ஒரு புடி, இன்னைக்கும் மாப்பிள்ள தாங்க இந்த கிரேவியை ப்ரிப்பேர் பண்ணாரு. வழக்கமா பாத்தீங்கன்னா சாப்பிடும் போதுதான் கண்ணில் தண்ணி வரும். இன்னைக்கு பார்க்கையிலேயே கண்ணில் தண்ணி வருதுங்க, அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. வெட்டுக்கிளி கிச்சானோட கதி இன்னைக்கு அதோ கதி தாங்க. மாப்பிள்ள நல்லா ஸ்பைசியா செஞ்சு வச்சிருக்காருங்க. பார்க்கும் போதே எனக்கு எச்சில் ஊறுதுன்னா உங்களுக்கெல்லாம் சொல்லவா வேணும்? வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட அருமை தெரியும். இன்னைக்கு போட்டியில பாத்தீங்கன்னா வழக்கம் போல 4 பேர் கலந்துக்கிறோம். நானு, மாப்பிள்ள, வெட்டுக்கிளி, கிச்சான், இவங்க 2 பேரும் டீமா செயல்படுவாங்க. போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அதையும் போட்டியோட இறுதியில பாருங்க. மாப்பிள்ள, ஆமா, நண்டு இலையில இலையறத பார்த்தா அப்படியே எச்சில் ஊறுது. ஊருதான் எனக்கு வாணியை ஊத்துது இங்க கீழே. ஜெயிச்சர்லாங்கிறத கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? ஆமா ஆமா. அது வந்து ரெண்டு வந்து செட்டிநாடு ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். அவ்வளவு சூப்பராகவும் இருக்கு. கண்டிப்பா நான் அந்த போட்டியில வின் பண்ணிடுவேன். ஆமா, இந்த போட்டியில ஜெயிச்சு வெட்டிகளையும் கிச்சானியும் நான் சூடத்த போறேன் கண்டிப்பா. ஆமா, வெட்டிக்கலையே மாப்பிள்ள என்ன ஓவரா பேசுறாரு. மாப்பிளைக்கு என்ன பண்ண போறீங்க? பண்ணீங்க உங்க மாப்பிள்ளை சூடு எடுத்துறாங்க, அந்த சூடுல தண்ணியை ஊத்தி அரைக்க போறோம். மொத்தத்துல சொல்ல போனா மாப்பிள்ளை மூஞ்சில தண்ணியை ஊத்த போறோம். அது எல்லாம் எப்ப பொறுத்து இருந்தா பாக்கணும். நீ சொல்ற செயல்முறையில என்ன ஆகுதுங்கிறத பொறுத்து இருந்து பாப்போம். ஆமா, நீங்க 2 பேரும் வீட்டுல சாப்பிடுற நினைப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இலைய பாத்தாங்களா? மதுரை வீரனுக்கு படையில போட்டது மாதிரி இருக்கு. ஒரு சுருட்டம் ஒரு பாட்டில் இருந்துச்சுனாக்க கன்ஃபார்மா அதான். அது தெரியல பய பிள்ளைகளுக்கு. பாப்போம், பாக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு உறுதியா அவரு சொல்றாரு, நீனும் சொல்ற. எல்லாமே பொறுத்து இருந்து பாப்போம். சும்மாலாம் பேசிக்கிறாங்க, வீட்டுல போய் பாப்போம். சரி, ரைட், சரியா? சரி, பேசாம மாப்பிள, இங்க எனக்கு நீங்க பேசுறத பார்த்தா சண்டை போட்டுக்க போல இருக்கு. வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சாப்பிடலாமா? ரெடி, 1 2 3. விவாஸ், இங்க பாருங்க, 2 கால் கொடுக்கையும் ஒன்னா சாப்பிட போறேன். எப்படி இருக்கு? தண்ணி வந்து எரியுது. இது உடம்புக்கு நல்லதா சமைக்கிறது இல்ல, உனக்கு நல்லதுக்காக சமைக்கிற பேருக்கு நம்ம 2 பேரும் பள்ளியும்
பழி வாங்குறதுக்கு இவங்க 2 பேரும் பழி வாங்குறதுக்கு நமக்கு வருது. அப்படியே இல்லையா? கையில் வச்சுட்டு நல்லா ஒரு வெள்ளை கலர் சுற்றி ஒன்று வச்சுட்டு சாப்பிட்டா நான் சௌரியமாக சாப்பிடலாம். உடச்சி சாப்பிடலாம். அடுத்தது இப்படி அதே பற்றியா 2 ஆம்லேட்டும் போடலாங்க. அதே வச்சு சரியான காரங்க. நாட்டுக்கோழி முட்டை பாருங்க, அழகா தலைச்சங்கோழி விட்டது போல இருக்கு. அரே ஆமா நோப்ல காரம் செம்ம காரம். நாம் கொண்டது எனக்கே வினையா போயிட்டு. ஆமா ஆமா பரவாயில்ல. உங்க நிலைமையே அப்படின்னா எங்க 2 பேர் நிலைமையை யோசிச்சு பத்தியலா? நான் பட்ட துன்பங்கள் அனைத்து நீங்களும் படலாம். நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப சின்னதாவுக்கும் சூப்பராவும் இருக்கு. ஒரே வயல போகும் பாருங்க. ஆமா இதுலயே தலைச்சங்கோழி முட்டையா செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அதனால உனக்கு ஈஸியா இருக்கும். இது எல்லாத்தையும் ஒற்றை வாயில சாப்பிடுவா. அப்படியா? சாப்பிடுங்க. என்னன்னா ஒரே வாயில சாப்பிடுவீங்க? ஒரு வாய் சாப்பிடுறேன். என் இலையில இருக்குல்ல, நானும் ஒரே கையில சாப்பிடுவேன். ஒரே கையில சாப்பிடுவா? ஆமா. எப்படி? இந்தா எனக்கே ரிப்பீட்டா? என்னைய பாத்தீங்களா? அரைக்கால் நண்டு சுவையோ சுவைங்க. கொஞ்சமாலாம் எடுத்து சமைச்செல்லாம் நாக்கு உரைக்காது. ஒரு 5 கிலோ எடுத்து குடும்பத்தோட கொஞ்சம் சாப்பிடுங்க. அதான் சூப்பராக இருக்கும். சரியே பிடிக்காதுங்க, அறுத்துட்டு வெளில வந்துடும். ரேட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் 600 ரூபா போடுறாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. என்ன செய்யறது? டேஸ்டா இருக்கு. அப்ப வேலையை பார்க்க கூடாது. காரம் போதுமா கொஞ்சம் போடணுமா? தூக்கல் காரம் வெட்டுக்கலையே நண்டு இப்படிதான் செய்யணும். என்ன எல்லாத்துக்கும் நான் காரம் போட்டாங்க அறியாதுங்களா? நல்லா சாப்பிடலையா மனுஷன் இல்லையா? இப்படியே பேச்சு குடிச்சதுன்னா நாங்க செலுத்தியே போட்டியில செலுத்திடுறதா. நான் பேசுறதை கேள்வியா? நீ அப்புறம் சாப்பிடலாம். இங்க பாருங்கம்மா, அண்ணனா பாதி போயிட்டு. ஆமா, ஒரே வாயில சாப்பிடறாரு எல்லாத்தையும். நீ வேற ஒரே கையில சாப்பிடுறங்கிற. உங்க மாப்பிள்ள வாய அருமான வாய் மாதிரி இருக்குண்ணா பெருசா. அவர் உருண்டை வாய்க்கு அந்த உருண்டைக்கு சம்பந்தம் இல்லாமே போகுது. ஒரு வாய்க்கு 5 உருண்டை ஊட்டி போட மாட்டாங்க. ஒரு ஓரமா பத்திலே ஒரு உருண்டையா கண்ணு வைக்காதயா? கண்ணு வைக்காதா? சாணம் நல்லா இருக்கு. கிரேவி தகுந்த மாதிரி நல்லா பொக்கமா அடிச்சிருக்கேன். உங்க மாப்பிள்ள ரொம்ப பாவம்ண்ணா. என்ன போன ஜென்மத்துல என்ன பாவம்னான்னு தெரியலண்ணா. வாயை பெருசா படிச்சுட்டு கையை சின்னதாக்கி விட்டாரு. வாய்க்கும் கைக்கும் சம்பந்தமே இல்லை. பத்தியா இல்லையா? என்ன மாப்பிள்ள இந்த வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க.
வெட்டிடு ரொம்ப திமிரு அதிகமாயிட்டியா? பனிஷ்மெண்ட்ல மாட்டுவல்ல, அப்ப வச்சு செய்யறியா? என்னையே கலாய்க்கிறேன். மாப்பிள்ளை இன்னைக்கு சரி கண்டில் இருக்காரு ஓ மேல. பனிஷ்மெண்ட்ல வச்சு செய்ய போறாரு. ஒழுங்கு ஜெயிச்சிருங்க. வெட்டுக்கிட்டே ஆட்டம் இறுதி கட்டத்தை முடிச்சுட்டேன். சீக்கிரம் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆட்டம் இறுதி கட்டத்துல போன மாதிரி இல்ல, எனக்கு தான் இறுதி கட்டத்துல போன மாதிரி இருக்கு. காரமா? அப்படியா அம்மா? ஆட்டம் நல்லதான் உடம்புக்கு. ஆமா மதிய பரவாயில்ல நினைக்கிறேன். இல்லைன்னா அடைக்குதா தண்ணி வழியா முடியுறா. தண்ணி குடிக்கலாம் சாப்பிடலாம். ஜெயிச்சு குடிக்கலாம். சீக்கிரம் சாப்பிட்றான். 2வது நாள் போவான். பனிஷ்மெண்ட் தான் அப்புறம். அம்மா என்னால முடியல மாமா. நான் தோட்டா இருக்கட்டும் மாமோ. முடியல. போட்டி வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிச்சு. இவங்களுக்கு இல்ல, எனக்கு. காரைக்கால் கடல் நண்டும் நாட்டுக்கோழி முட்டையும் 3 பிளேட் ரைஸும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்பைசியா இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சுட்டாங்க நல்லா. திருப்தியான சாப்பாடுங்க. போய் தூக்கத்தை போட்டோம்னா ஏந்திரிக்கிறதுக்கு 2 நாள் அவங்க சாப்பாடு இந்த வரலையும் இருக்குங்க அப்படியே. அதனால இன்னைய போட்டியோட வெற்றியாளர் நான் தான். என்ன பார்லிமெண்ட்ல தெரியா? 2வது இடத்த பாத்தீங்கன்னா நம்ம வெட்டுக்கிளி டிவி பிடிச்சிட்டுங்க. வெட்டுக்கிளி கிச்சான்னு சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. மாப்பிள்ள கொஞ்சம் பின் வாங்கினாரு. சரி இந்த சாக்கை பயன்படுத்தி நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாளும் வந்துடணும் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டாங்க. அதனால 2வது பிளேஸ் வந்து இன்னைக்கு வெட்டுக்கிளி டீம். இன்னைக்கு படுதோலியை சந்தித்தது நம்ம மாப்பிள்ள தாங்க. பாருங்க, நண்டை முட்டை வச்சுட்டாரு, சாப்பாடு வச்சுட்டாரு, முட்டை வச்சுட்டாருங்க. முடியல. அதாவது வெட்டுக்கிளி டீம் ஃபுல்லா சாப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த பாருங்க இருக்கு. இருந்தாலும் மாப்பிள்ள போதும் என்னால முடியலன்னு நுப்பாட்டிக்கிட்டோன்னே இவங்களும் நுப்பாட்டிட்டாங்க. 4 நண்டு போல சாப்பிடாம வச்சுட்டாங்க. சாதம் கொஞ்சம் லைட்டா இருக்கு, சுத்தமா சாப்பிடாம வச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க. பரவாயில்ல. என்ன மாப்பிள்ள படுதோலிக்கு தள்ளப்பட்டியா? என்னங்க டேஸ்ட்லாம் அருமையா இருக்கு மாமா. நல்லா சுவையாவும் இருக்கு. நல்லா படைச்ச நண்டை அந்த மேல பாத்தீங்கன்னா டைல்ஸ் மாதிரி போட்டுட்டாங்க. கடிக்க முடியல மாமா. பல்லு வலியே வந்துட்டு எனக்கு. பயங்கர வலி. எதுல டைல்ஸ் போட்டுருக்கீங்க? எந்தா பாருங்க, நண்டு மேல. நண்டு மேல டைல்ஸ். ஓ, நண்டு ஓடுதான் உங்களுக்கு டைல்ஸ் போட்டுக்கதா இருக்குமா? பாருங்க. கேட்டா கப்ப கட்டு கட்டிட்டு இருப்பாரு. பரிசு வாங்கிட்டு அவங்க அனுப்புவா. பனிஷ்மெண்ட் நல்லா இருக்கு. காரியத்துல கரெக்டா இருக்கானே. ஓகேயா? இல்ல போன தடவை செம்மையா இதுல கவனிச்சுட்டு. சரி, நாங்க கவனிக்கிறோம். ஓகேயா? சீக்கிரம் அனுப்பிடுவோம். எங்க பரிசு? என்ன மாமா பரிசு கொடுப்பாப்ல? ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன எனக்கு வர வேண்டியது. மாப்பிள்ள கொஞ்சம் நக்கல் அதிகம் தான். 3வது இடத்தை பிடிச்சிட்டு அவருக்கு வர வேண்டியது இருக்கிறார் பாருங்க. கடைசிலேருந்து கஷ்டம் மாமா. என்னது வெட்டுகளே என் வேலை முடிச்சுட்டேன். மாப்பிள்ளைய நம்மளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அழைச்சிட்டு போய் வச்சு செய்தியா இன்னைக்கு அல்வா விடுறாங்க அவரை. இன்னைக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா நம்மளோட சைப்ரஸரு தலையில வெயிட்டான பொருள் வச்சுக்கிட்டு 30 மீட்டருக்கே முட்டி போட்டே நடக்க சொன்னாப்புல. அதான் நீ மாப்பிள்ளையை பனிஷ்மெண்டா கொடுக்க போறோம். இந்த பானை ஃபுல்லா தண்ணி ஊற்றி அவர் தலையில தூக்கி விட போறேன். இந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. பனிஷ்மெண்ட்லாம் பயங்கரமா கொடுக்குறியா எனக்கு? முட்டி போட்டு ஸ்கூல்ல முட்டி போட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் போட போறேன். போட்டே ஆகணுமே கண்டிப்பா. 30 அடி போனோம். பக்கத்துல என்ன கொஞ்சம் தாங்கி பிடிக்க இறங்கும்ல. ஐயோ பானை உடஞ்சிரியா? வாயா இங்க.
ஓகேயா? ஓகே. இப்படிதானயா? வெட்டிக்கலையே சொல்லுடா. நான் பனிஷ்மெண்டோட இது பயங்கரமா இருக்கு உண்மையிலேயா. நீ நல்லா பிளான் பண்ணி என்னை பழி வாங்கிட்டியா? ஆமா. ஏதாச்சும் ஒரு 5 அடி லெஸ் பண்ண முடியா? யோ முட்டியெல்லாம் பயங்கரமா வலிக்குதியா? அது ஒண்ணு. பானை செம்ம வெயிட்டு. கீழெல்லாம் உடஞ்சுச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா. உடஞ்சிச்சுன்னா பானை 500 ரூபா. வாங்கிட்டு வரதான் பெரியதாயிட்டு பாத்துக்கு. பானை உடஞ்சா தாங்கி பிடிச்சிடும் விடுங்க. உடஞ்ச பிறகு ஒட்ட வச்சுக்கலாங்கிறியா? ஃபுல்லா தண்ணியோட வர கொடுத்துருக்கியா வெட்டிக்கலி நீ? வெயிட் வச்சு தான் நடக்கணும். நீ இந்த ஓடுறது வாடுறது எல்லாம் நீ பண்ணிவிட்டு சரியான அதை போட்டு கொடுத்துருக்க எனக்கு. ஏமா போங்க. பானை உடஞ்சு போனியா நீ வேற? பானை உடஞ்சினா என் செலவு வாங்கி தரேன். ஏமா நடந்து போங்க. ஏமா? ஆமா மூவ்மெண்டே இல்லையே. வச்சு பாரியா கீழே பாரியா வெறும் முள்ளா இருக்கியாயோ? முள்ளா இருக்கு இதா இருக்கு என்னையா ரத்தம் வருதியா காலில்? வெட்டிக்கலையே அபூர்வ ஒரு படம் இருக்குல்ல கமல் படம். அதுல குட்டையா ஒருத்தன் வருவான பத்தியா கமல். அந்த நிலைமைக்கு ஆகிக்கிட்டே என்ன கடைசியில. ஆனா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையா. ஏதோ சிம்பிளா கொடுத்தேன். கடுமையான பனிஷ்மெண்டா இருக்காது. சரி வலிக்குதியா வெட்டிக்கலையே? புரியா ரொம்ப ஃபீல் பண்றாப்ல, அதனால பனிஷ்மெண்ட் நிப்பாட்டிக்கோ. பேசுனது போதும் முதல்ல புரியாத உடஞ்சு போறியா பானை வேற. புரியா புரியா இறக்கியா கீழே இறக்கில. ஓ வெட்டுக்கிளே முட்டிய பாரியா? என்ன இருக்கு? ஏதோ பில்லெல்லாம் ஒட்டி இருக்கு. முடியாது. கல்லு மண்ணு எல்லாமே ஃபுல்லா என் முட்டியில தான் இருக்குது. எல்லாம் வச்சு செஞ்சுட்டல நீ. அடுத்த தடவை நீ கண்டிப்பா என்கிட்ட நீ மாட்டுவையா? யாரு அந்த சப்ஸ்கிரைபரு இப்படி வச்சு செஞ்சுறாங்க?